பொதுவா நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப யாராவது கத்தி எழுப்புனாங்கன்னா ஏன் நாய் மாதிரி கத்துற அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாங்க. பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குனா நாயே கத்தி தான் எழுப்பி விடுது. அதே மாதிரி இன்னைக்கு ப்ரொமோல வந்து நாய் வந்து குலைக்குது, ரைஸா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, டென்ஷனா எந்திரிச்சு சட்டாப் அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கடுத்து வையாபுரி ஆரவ் பேசுற வந்து காட்டுறாங்க. வையாபுரி சொல்றாரு, எந்திரிக்க முடியாது, பெட்டியை கொடுங்க, ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு வையாபுரி சொல்றாரு. ஆரவ் உடனே சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. வையாபுரி அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து கட் பண்ணா ரைஸா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கடுத்து கட் பண்ணா ரைஸா கன்ஃபஷன் ரூம்ல பிக் பாஸோட உட்காந்து பேசுறாங்க. பிக் பாஸ் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு விதிமுறை நல்லா தெரியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. உடனே ரைஸா செம்ம டென்ஷனா பேசுறாங்க. நான் இங்க இருக்க முடியாது, என்னால தூங்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கோவமா பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே அதுக்கடுத்து பகல்ல தூங்க முடியாது அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்றாரு. சொன்ன உடனே ரைஸா அப்படின்னா என்ன அனுப்பிச்சிருங்க, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு செம்ம டென்ஷனா எந்திரிச்சு வெளியே போறாங்க. கட் பண்ணா கார்டன்ல வந்து ரைஸா நடந்து போறதை காட்டுறாங்க. ரைஸா முகத்தை பாக்குறப்ப நைட்டு ஃபுல்லா வந்து இந்த பேய் ஆட்டம் அப்படின்ட்டு புதுசா ஒரு டாஸ்க் கொடுத்து நைட்லாம் தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. அந்த தூக்கம் இல்லாம ஒருத்தரோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த முகம் இருக்கு. கண்ணுலாம் அப்படியே வந்து தூக்க கலக்கத்துல இருக்கு. ஒரு மாதிரி ரெட்டிஸா ரொம்ப கோவமா வேற மாதிரி இருக்காங்க ரைஸா. இன்னைக்கு ஒருத்தருக்கு தூக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவோ மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். சரியான நேரம் வந்து நம்ம தூங்கணும். கரெக்டான தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு அதீதமான கோபம் வரும். அதனாலதான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது தூங்கணுங்கிறாங்க. அப்படி தூங்கல அப்படின்னா நம்ம மூளை வந்து சூடாகி பயங்கர டென்ஷன் ஆயிடுவோம். ரைஸா வந்து இன்னைக்கு தூக்கம் இல்லாததுனால, ஏன்னா நைட்டு ஃபுல்லா பேயாட்டமானதுனால நைட்டு தூங்கல, பகல்லையும் தூங்கக்கூடாது அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் ரைஸா வந்து பிக் பாஸ் கிட்ட அப்படின்னா என்ன அனுப்பிச்சிடுங்க, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச அந்த வேகம் வந்து ரொம்ப அதீதமா இருந்தது. அவ்வளவு கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க ரைஸா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதோட வெளிப்பாடுகள்லாம் என்னென்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்று முழு எபிசோட் பார்த்தாதான் தெரியும். மீண்டும் அடுத்த ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.